என் உயிரினும் மேலான இனமான வஜ்ரா பேரியக்க குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். அன்பு உறவுகளே, நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பு எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. சார், வாட்ஸ்அப் குரூப்புக்கும் அனௌன்ஸ்மெண்ட் குரூப்புக்கு என்ன வித்தியாசம்? சார், வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்க்குற நம்பரை பூரா சேர்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதனால் என்ன ஆகுது? உங்கள் ஆளை அடுத்தவன் தூக்கிட்டு போயிடுறான், அடுத்த ஆளை நீங்கள் தூக்குற மாதிரி துரோகங்கள் நடக்குது. அப்போ அது தேவையில்லை. அப்போ வாட்ஸ்அப்புக்காரன் இதை கண்டுபிடிச்சி உணர்ந்து என்ன பண்ணிட்டான், அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பு அட்மினாக இருக்கவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றவங்க பார்க்கக்கூடாது. ஏன்னா புறாவையில் நம்பிக்கை துரோகி ஆகிட்டான். துரோகியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்பிக்கை துரோகி ஆகிட்டா அடுத்தவன் ஆளை தான் பிடிச்சி இழுக்கிறான், கையை பிடிச்சி இழுக்கிறான். அதனால் அவன் சுயமாக வேலை பார்க்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. சோம்பேறி பயல்களாக ஆனது கூட பரவாயில்ல, நம்பிக்கை துரோகிகளாக இருக்கான், கூட இருந்தே குழி பறிக்கிறவனாக இருக்கான்னு வாட்ஸ்அப்புக்காரனுக்கு தெரிஞ்சு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் குரூப் ஆரம்பித்து உங்கள் ஆள்களை பத்திரமா பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப்புங்கிறது வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, வாட்ஸ்அப்பு பிஸ்னஸில் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏற்கனவே வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த செல்லை அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ப்ளே ஸ்டோரில் போய் இன்னொரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி, எல்லாம் எல்லாருக்கும் ஒரு செல்லு 2 சிம் இருக்குது. வாட்ஸ்அப் ஒன்று வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஒன்று வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் வாட்ஸ்அப் தான் இருக்குது உங்கள்கிட்ட, ரொம்ப நல்லது. அப்போ அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணின உடனேயே இப்படி ஓப்பன் ஆகுதா, அதில் பார்த்தீங்கன்னாக்க மேலே 3 கோடு இருக்கா, மேலே பாருங்கள் 3 கோடு இருக்குது. அந்த 3 கோடை தொடுங்க. 3 கோடை தொட்டுட்டா இருங்க, 3 கோடை தொட்டுட்டா நியூ கம்யூனிட்டின்னு கேட்குது பாருங்கள். நியூ குரூப்பை தொட்டக்கூடாது. அது என்னது, நம்பிக்கை துரோகி பூரா அதில் இருப்பான். பிறகு அவன் இன்னொரு ஆளை எழுதுவான். நியூ கம்யூனிட்டியை தொடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். 2வது இருக்குது பாருங்கள், நியூ கம்யூனிட்டி இருக்குது. கிரியேட் நியூ கம்யூனிட்டியில் கெட் ஸ்டார்டட்னு கீழே இருக்குது பாருங்கள், பச்சை கலரில் கீழே கெட் ஸ்டார்டடை தொடுறீங்க. கம்யூனிட்டிக்கு ஒரு பேர் வைக்க போகிறீங்க. என்ன பேர் வைக்க போகிறீங்க? இப்போ நாம் வஜ்ரா குடும்பம். அப்போ வஜ்ரா நாம் வஜ்ராவில் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கீங்க? பைக்குக்கு வந்திருக்கீங்களா, சோப்பு ஷாம்புக்கு வந்திருக்கீங்களா, சோலாருக்கு வந்திருக்கீங்களா? சோலார்னா சோலார், ரைட்டு, ஓகே. இப்போ சோலாருக்கு உங்கள் பேர் என்ன? உங்கள் பேரோ ஊரோ. இப்போ உதாரணத்துக்கு நான் பாருங்கள், வஜ்ராராம் டீம் இப்படி வச்சுக்கலாம். அல்லது உங்கள் பேர் போட்டு வச்சுக்கலாம். அல்லது கருத்து பாவா டீம், அது என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு பேர். ஏன்னா குரூப்பில் சேர்றவங்க இது எதுக்காக சேர்றேன்னு தெரியணும். வஜ்ரா கம்பெனியில் சோலாருக்கு சேர்ந்துருக்கோம், யார் லைனில் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் உங்களை பேர் வைக்க சொல்கிறேன். இல்லைன்னா என்ன குரூப்னு சொல்லி லெஃப்ட் ஆவாங்கல்ல. அதனால் அப்படி போட்டு பேர் வச்சுக்கோங்க. நான் இது என்னுடைய போட்டேன் தெரிஞ்சவங்களுக்காக. கிரியேட் கம்யூனிட்டி போட்டோமா? கிரியேட் கம்யூனிட்டி போட்ட உடனே செய்ய வேண்டிய வேலை, நல்லா பார்த்துக்கோங்க. இது நிறைய பேர் செய்ய தவறிக்க மறுபடியும் நம்பிக்கை துரோகம் ஆரம்பிச்சிடும். நீங்கள் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ யாருக்கும் செய்யாதவங்களுக்கே செய்கிறாங்க, வச்சு செய்கிறாங்கன்னா அப்போ உங்கள் நிலமெல்லாம் யோசனை பண்ணி நல்லா கவனமாக இருங்க. இறைவனுக்கு பொதுவாக வாழணும், இயற்கைக்கு பொதுவாக வாழணும், பிரபஞ்சத்துக்கு பொதுவாக வாழணும். பிறருக்கு இன்னும் முற்பகல் செஞ்சிடக்கூடாது நம்ம. அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தொட்டுருங்க. தொட்ட உடனேயே பாருங்கள், தொட்ட உடனேயே மேலே வருதா, வந்துட்டு அதுக்கப்புறம் அதை மேலே தொடணும். எதுக்காக அப்படின்னா அங்கே ஒரு செட்டிங் இருக்குது, கம்யூனிட்டி. அது உள்ள இப்படி இருக்கும். அதில் பாருங்கள், அந்த கம்யூனிட்டியை தொடணும். எதுக்குன்னா அங்கே மேனேஜ் குரூப்ஸ்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் நீங்கள் செய்கிறதில்ல. இந்த மேனேஜ் குரூப்பை முக்கியமாக தொட்டு கீழே பாருங்கள், ஜெனரல் யூன்னு இருக்கா, ஜெனரல் யூ, அது பக்கத்தில் ஒரு இன்ட்டு மார்க் இருக்குது பாருங்கள். இதை வேலையாக இதை கட் பண்ணிடணும். இதுதான் கள்ள தொடர்புக்கான அஸ்திவாரமே. அனௌன்ஸ்மெண்ட் குரூப் ஆரம்பிச்சிட்டு சார், இருந்தாலும் என் ஆளுகளை பூரா பேசி இது பண்ணிருந்தாங்க சார், நான் கஷ்டப்பட்டு ஒருத்தனை சேர்க்குறேன், அவனை எங்கேயோ கூட்டு போயிடுறான், திருடிட்டு போயிடுறான்னா இந்த லூப் ஹோல் தான். அப்போ இந்த டீஆக்டிவேட் கொடுத்துடணும். வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சேஃப்டிக்காக இந்த பாருங்க, நீங்கள் மட்டும்தான் கம்யூனிட்டி அட்மினாக இருக்கீங்கன்னா சேஃப்டிக்காக இந்த ஆடு மெம்பரில் இன்னொரு நம்பரும் உங்கள் ஒய்ஃப் நம்பரோ, இல்லை உங்கள் ஒய்ஃப் நம்பர் கூட வேண்டியதில்லை, யாரும் வர இது பண்ணக்கூடாது. ஆடு மெம்பரில் உங்களுடைய இன்னொரு நம்பரை போட்டு அதை அட்மின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலை என்ன, இன்வைட் தான். நீங்கள் ஆடு மெம்பர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தண்ணி குடிக்கும் போதெல்லாம் 5 பேரை இந்த ஆடு மெம்பரை தொட்டு 5 பேரை சேர்த்துக்கலாம். சிலரை சேர்க்க முடியல, இன்வைட் பேசியிருக்கேன், அவங்க பெரிய இடம், அவங்கள நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னா இந்த இன்வைட்டுங்கிற பட்டனை தொட்டிங்கன்னா காப்பி லிங்க் வரும், ஷேர் பண்ணுறது காப்பி லிங்க்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு குரூப் லிங்க் அனுப்பியிருக்கேன், அதில் கொஞ்சம் ஷேருங்க.
டெய்லி குட் மார்னிங்கு குட் ஈவினிங்னு போட்டு அந்த குரூப்பை உங்களை டென்ஷன் படுத்த மாட்டேன். முக்கியமான செய்தி, சோலார் சம்மந்தமான செய்தி மட்டும்தான் போடுவேன். தைரியமாக அதில் இணைஞ்சிக்கங்கன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி ஆடு மெம்பருக்கும் அவங்கள கூப்பிட்டு சொல்லிவிட்டு சேர்த்தாலும் சரி, கூப்பிட்டு சொல்லாமல் சேர்த்தாலும் சரி, தண்ணி குடிக்கும் போதெல்லாம் 5 பேரை சேருங்க. இந்த தகவல் தொடர்புங்கிறது இதில் வந்து எத்தனாயிரம் பேரை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் வாட்டுக்கு அது வாட்டுக்கு அந்த குரூப்பு 1000 பேர் வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்கான். 1000 பேர் தங்கமாக 1000 பேருக்கு செய்தி சொல்லலாம். இப்போ நான் வெற்றி பெறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கா தகவல் எப்போ சொல்கிறது விடிஞ்சிரும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, அதுக்குள்ளே பாடி போயிடும். அது மாதிரி அதனால் தகவல் தொடர்புக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பு ரொம்ப சிறப்பானது. நாளே நீங்கள் செஞ்சுருக்கணும், பரவாயில்ல 2வது நாள்லேயாவது செய்கிறீங்களேன்னு சந்தோஷப்பட்டு பெர்ஃபெக்ஷன் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, தேங்க்யூ ஸோ மச்.